தமிழ் படம் 2ல நீங்கள் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ண பாட்டு எது சார்? நான் யாரும் இல்லை சாங் இருக்குங்க, அதான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணோம். ஒரு அட்டம்ப்ட் என்னன்னா, ஒரு டைலாக் சாங் மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ரெகுலராக ஒரு மெலடின்னு ஆரம்பிக்காமல் இல்லாட்டி ஒரு இது இல்லாமல் ஒரு டைலாக் சாங் மாதிரி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அதுலேருந்து உருவான கான்செப்ட் தான் நான் யாரும் இல்லை. அதில் பேசிக்காக லிரிக்கான டிசைன் அப்புறம் உட்காந்து 2 பேரும் சந்திரபாபு கொண்டு பண்ணாங்க. பட் பேசிக்காக அந்த மாதிரி பாட்டு எல்லாமே இப்போ லிரிக் ஓரியன்ட் இருந்தது. 50-50 தான். அந்த லிரிக்கோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் டியூன் வரும், டியூனுக்கு ஏற்ற மாதிரி லிரிக் மாற்றவங்க. இட்ஸ் 50-50 ஷேரிங் தான் அது. ஸோ அந்த மாதிரி உருவான சாங் ஃபஸ்ட்டு இந்த நான் யாரும் இல்லை தான் ஃபஸ்ட்டு உருவாச்சு. ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே ஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணுற ஸ்டேஜில் அதை உட்காந்து பண்ணு. இப்போ தமிழ் படம் 1ல் வந்து பச்சை மஞ்சள் வந்து நான் எல்லாமே அப்படின்னு இருக்கும், நான் தான் எல்லாமே இருக்கும். இது அப்படியே உல்ட்டா கான்செப்ட். இவங்களை செய்யணும் அப்படின்லாம் யாரையும் வந்து மைண்டில் வச்சு அப்படிலாம் பண்ணல. அந்த சாங்க்கு அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன வேணும், ஜென்ரலாக என்ன இருக்குது தமிழ் சினிமாவில் ஓப்பனிங் சாங்னால் அதில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க ஹீரோஸ் சொன்ன ஒரு பாப்புலரான வேர்டை மெயினாக எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விஷால் சார்னா வந்து மண்டபம் கட்டிட்டு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த மாதிரி ஏதாவது கீவேர்ட்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தீமாக வச்சுக்கிட்டோம். அவ்வளோதான். இவங்களை பர்டிகுலராக வந்து நம்ம கலாய்க்கணும் அப்படின்லாம் எதுவும் எடுத்துக்கலாம். டியூனுக்கு தகுந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் செட் ஆகலைன்னா அதை அப்படியே தூக்கிட்டோம். எது செட் ஆகுதோ அதை மட்டும் யூஸ் பண்ணுவோம். சரி, இந்த கேள்வி வந்து ஒரு ரசிகர் தான் கேட்க சொன்னார். எத்தனையோ ஹீரோஸ்லாம் பாடும்போது இந்த படத்தில் ஏன் அகில உலக சூப்பர் ஸ்டார் நம்ம சிவா பாடலை? அவரும் பாடிருக்காரு, ஹீரோயின் பாடிருக்காங்க. ஆல்பத்தில் போடலை, சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக வச்சுருக்கோம். அந்த படத்தோட பெஸ்ட் சாங் தான் அது. ஏன்னா அதுதானே எங்களோட வைட்டல் எலிமெண்ட். எங்களுக்கு படத்தோட ஹீரோயின் பாடுறாங்க, ஹீரோயின் பாடுறாங்க. அது அவங்களோட ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க, அவங்க ஒரு இடத்துல சேர்ற மாதிரி இருக்கும், பிரிஞ்சு சேர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பண்ணும்போது அந்த சாங் வச்சு தான் அதை கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாட்டு அதில் இருக்குது. சிவா தான் ஃபுல் சாங்கு. அந்த ப்ளஸ் ஹீரோயின் தான் ஃபீமேல் போர்ஷன். இம்ப்ரோவைசேஷனில் பாட்டே வரும் அவருக்கு. அந்த பாட்டு பண்ணும்போது இங்கே ஆர்கெஸ்ட்ரா மொத்தமாக இருந்தாங்க. பாட்டு முடித்தோடனே மொத்த ஆர்கெஸ்ட்ராவும் எழுந்து கிளாப் பண்ணாங்க. அவருக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. எல்லாருமே ரசித்தாங்க, அவருக்கு கொடுத்தாங்க. ப்ளஸ் அது பெரிய சர்ப்ரைஸ் தான் எங்களுக்கு. நாங்கள் ஆர்கெஸ்ட்ரா அப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கல. அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் எனக்கு அமைஞ்சுது. எவடா உன்னை பெத்தா இந்த சாங்கில் வந்து இப்போ நம்ம ஆடியன்ஸ்க்காக ஆன் த ஸ்பாட்டில் ஒரு லைன் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னா என்ன லைன் ஆட் பண்ணலாம்? அதை அப்படியே எழுதி எங்களுக்காக கம்போஸ் பண்ணி காட்ட முடியுமா சார்? யாரு இங்கே சூப்பர் பாய்ஸு, பொண்ணுங்களை கல்டிவேட்டர் ஆப்பு பாய்ஸு, வெக்கமான சூடு சொரணை எதுவும் இல்லை, எப்போ பாரு பொண்ணுங்களை திட்டுறதே உங்கள் வேலை. அந்த சாங்லேயே ஒரு சின்ன எக்ஸ்ட்ராவாக வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கலாம். எங்க சூப்பர் பாய்ஸு யாரு இங்கே அது வார்த்தை பொண்ணுங்களை கழட்டி விடுற நீங்கள் யாரு எங்க சூப்பர் பாய்ஸு அதை மாறுத்துட்டாங்க, எழுதிக்கணும். பொண்ணுங்களை கழட்டி விடுற அப்பு பாய்ஸு, வெக்கமான சுடல் சொரணை எதுவும் இல்லை, பொண்ணுங்களை திட்டுறத எங்க மேலே அவளை அப்படின்னு கரெக்ட் பண்ணி. சரி, முக்கியமாக இந்த பாட்டுக்கு வருவோம். நான் யாரும் இல்லை. இந்த பாட்டை பற்றி நீங்களும் டைரக்டரும் கண்டிப்பாக டிஸ்கஸ்லாம் பண்ணியிருப்பீங்கல்ல. அப்போது நீங்கள் மற்றவங்களை இப்படிலாம் கலாய்க்கிறோமே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? தான் அதுக்குள்ளே அதெல்லாம் ஹிடன் சீக்ரெட்ஸ் தான். அதெல்லாம் வந்து ரிவீல் பண்ண முடியாது. பட் இருந்தாலுமே தோணும். பட் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு லிமிடேஷன் தாண்டி போகல. அவ்வளோ ஹர்ட்டிங்காக கிடையாது. ஒருத்தரோட பேசின வசனங்களை வச்சு இருக்கிற பாடல்கள் தான் தவிர்த்து அது கூட ஃபன் எலிமெண்ட்டாக அதை ப்ரெசென்ட் பண்ணோம். மக்களுக்கு ஒரு ரீகேப் தானே தவிர்த்து அதில் எதுவும் ஹர்ட் பண்ணுற ஒரு விஷயங்கள் அதுக்குள்ளே மோட்டிவே கிடையாது. நீங்கள் பாட்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தெரியவே தெரியாது உங்களுக்கு. சிவாவோட ஆக்டிங்லேயும் அதுலேயும் அவர் என்ன பில்டப் பண்ணுறாரு, அவர் என்ன பாடி லாங்குவேஜ் இருக்குது, அப்படி தான் அவங்க ஃபோக்கஸ் போகுமே தவிர்த்து. கரெக்டுங்களா? அப்படி தான் நாங்கள் பாட்டு. ஸோ அந்த பண்ணும்போதே எங்களுக்கு அப்படி ஒன்றும் பெருசாக இந்த மாதிரி தெரியல. ஒரு ரேப் சாங்கில் புது கண்டென்ட் பண்ணோம். திருப்பி கதையை வச்சோ இல்லாட்டி கதைக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வச்சு சொன்னோம் பெருசாக பதிவு பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதில் ஒரு கான்செப்ட் ஒன்று, நல்ல கான்செப்ட் வரும்போது டிசைன் பண்ண ஒரு லிரிக் தான் இந்த ஸ்ட்ரக்சர் டோட்டலாக. நான் யாரும் இல்லை சாங்கில் லிரிக்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. சரி சொல்லுங்கள், உங்களுடைய ஃபேவரட்டான லைன் என்ன அந்த பாட்டில்? எனக்கு நடிக்க தெரியாது எங்கப்பா எதை சொன்னாலும் பிரச்சனை. நான் ரொம்ப பேசி தான் கையில் படமே இல்லைடா, கொஞ்சம் திரும்பி வந்துட்டேன், கையில் காசே இல்லைடான்ற லிரிக் எனக்கு பிடிக்கும். யாருன்னு எனக்கு தெரியல, திரும்பி வந்துட்டேன், கையில் இப்போ கால் ஷீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனு ரொம்ப பிடிக்கும். சின்மயி கூட இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, கலவரமே அப்படின்னு. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுங்கள். பிரதீப் அண்ட் சின்மயி தே இன்வால்வ். அந்த சாங்கோட டிசைன்னா இட்ஸ் டங் ட்விஸ்டர். வந்து தக்கு தம் அப்படின்னு சொல்லும்போதே வந்து ஒரு மாதிரி ஓடுற மாதிரி இருக்கும். இதில் வார்த்தை சொல்லணும், கலவரமே காதல் கலவரமே கனவிலுமே உந்தன் முகமருமே அப்படின்போது போயினே இருந்து ஓடிப்படும்.
போயினே இருக்குது ஓடிவிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த இந்த ஆஸ்பெக்ட் வந்து டியூனாக டெலிவர் பண்ணோம், ப்ளஸ் அந்த ஃபீல் வேணும், அந்த லவ் வேணும், இப்படிங்கும்போது கொஞ்சம் சேலஞ்சிங் சாங் தான் அது. அந்த கேட்குறவங்களுக்கு அந்த ஹிண்ட்ரன்ஸ் இருந்துடக்கூடாது. ஒரு அழகான பாட்டு போகுது, அது அடிக்கடி இந்த ஒரு சின்ன ஒரு ஓட்டம் இருக்கும், ஒரு ஒரு ஃப்ரேமில் இருக்கும், திடீர்னு ஹை ஸ்பீட் பண்ணுவாங்களே, அந்த தான் அந்த சாங்கோட டிசைனு. ஒரு ஹை ஸ்பீடு, ஒரு நார்மல் ஸ்பீடு, ஒரு ஹை ஸ்பீடு, ஒரு நார்மல் ஸ்பீடு, இதுதான் அந்த பாட்டோட டிசைன். 2 பேருமே ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணி பண்ணாங்க. பிரதீப் பர்டிகுலராக ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பாட்டோட லிரிக் டெலிவரி. அண்ட் சின்மய் ஆல்சோ, சின்மய் வந்து ரொம்ப ஸ்ரத்தை எடுத்து அந்த பாட்டோட பெஸ்ட் வரணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டு கம்ப்ளீட்டாக அவங்களோட அந்த என்டையர் டீமுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறவனே அவங்க விடவே இல்லை, அது வரையும் பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க. பிரதீப் அவர் பாட்டு முதல் கேட்கும்போது சர்ப்ரைஸ் ஆகிட்டார், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாட்டு, அங்கேயே தெரிஞ்சு போச்சு. ப்ளஸ் அந்த சாங்கோட ஆடியோ அப்போ நாங்கள் கேட்டோம், அப்பயே தெரிஞ்சு போச்சு இந்த பாட்டுக்கு ஒரு சின்ன ஒரு கேட்ச் இருக்குன்னு சொல்லி. இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு சில படத்தோட சீன்ஸை அப்படியே எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் அந்த ஒரிஜினல் மூவிஸோட தீமை இந்த படத்தில் அப்படியே வச்சுருக்கீங்களா, இல்லை வேற மாதிரி இருக்குமா? இல்லை, இது வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அதுக்கான ரிசம்பிளன்ஸ் கொடுக்கும், அது அதே தீம் எடுக்க முடியாது, ஏன்னா அதில் இன்னொருத்தரோட காப்பி ஆகிடுச்சு. அதுக்கான ரிசம்பிளன்ஸ் அது மாதிரி ஞாபகப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் அதை பண்ண முடியும். ஜெனரல் மியூசிக்கில் அது மாதிரி ட்ரிகர் பண்ண முடியும். இது ஒன்று ஃபஸ்ட்டு இந்த காட்சி பார்த்தாலே சொல்லிவிடுவாங்க, ஒன்று ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட். அது கூட நம்ம மினிமலாக சப்போர்ட் பண்ணாலே போகிறோம். ஆனால் திருப்பி சொல்ல பாருங்க, அது வந்து நாங்கள் காமெடியாக நான் கொடுக்க மாட்டோம், அதில் வந்து சீரியஸாக தான் இருப்போம் அந்த மியூசிக். பட் மைல்டாக அந்த டிஞ்ச் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபீனிக்ஸ் பறவை அந்த பாட்டை பற்றி கேட்கணும் சார். ஸோ அந்த பாட்டுடைய டைட்டிலுக்கும் கேட்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு, லைக் டிவோஷனல் சாங் மாதிரி இருக்கு. எதனால அப்படி? இல்லை அந்த சாங்கும் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு லிரிக் எழுதிட்டோம், அதுக்கப்புறம் சார் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணார். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் வரும்னு எனக்கே தெரியாது. ஆனால் சார் கேட்டது வந்து அது சுச்சுவேஷன் வந்து ஒரு சூறாவளி கிளம்பி இதே மாதிரியான ஒரு மூடு தான் அது, ஒரு சீனுக்கான சாங்கு எழுதிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி பேட்டர்னில் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அமுதன் சாரும் பிளான் பண்ணி அந்த சாங் இது பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கமாக ஒரு மோட்டிவேஷனல் சாங், வழக்கமான ஃபீல் இல்லாமல் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணது தான் அது. ஸோ லிரிக் பார்த்தீங்கன்னா வழக்கமான மோட்டிவேஷனல் சாங்கோட லிரிக் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி ஃபீல் பண்ணி எழுதுனது தான் அது. கம்போசிஷன் அது மாறிடுச்சு. நம்ம கேட்டுருவோம் பழம் நீ எப்பான்னு ஒரு அந்த பாட்டெலாம் கேட்டுருங்களா ஜெனரலாக அந்த மாதிரி ஒரு அப்போரோஸ் அது அந்த மாதிரி பாட்டில் ஜெனரலாக ஒரு நம்ம அந்த மாதிரி பாட்டு கேட்கும்போது தானாகவே ஒரு ட்ரைவ் ஒன்று வரும். அந்த குரலுக்கு அந்த பாட்டுக்கு எப்பவுமே அந்த ஒரு தன்மை உண்டு. அந்த தன்மை இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இன்னும் இந்த நமக்கு விஷுவலாக ஒரு ட்ரைவ் தேவைப்படுது, அது இந்த மாதிரி அட்டென்ட் பண்ணி பார்க்கலாமே. திருப்பி சூறாவளி மாதிரி ஒரு பாட்டு போடுறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே ட்ரை பண்ணி பார்த்தோம். இட் ஒர்க். ஸோ அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். தமிழ் படம் பார்ட் 1ல ஜிப்ரீஷ் லாங்குவேஜ்ல ஒரு சாங் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி எல்லா ஆல்பம்லயும் டிஃபரெண்டா ஏதாவது பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கீங்களா, இல்ல அந்த மாதிரியான ஒரு கான்செப்டா? இதெல்லாம் அமுதன் வந்து ஒரு சாங்னால திடீர்னு சாங் போட மாட்டாப்புல. ஒரு கான்செப்ட் இல்லாமல் எந்த சாங் இந்த படத்தில் 13 பாட்டு கிட்ட தமிழ் படத்தில் 9 ஆல்பமில் இருக்கும், மூவியில் 13 கிட்ட இருக்கும். எந்த பாட்டுமே வந்து சும்மா இருக்கவே இருக்காது, எல்லாமே சிச்சுவேஷன் ஓரியன்டாக எல்லா பாட்டுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கும். அப்படின்னா என்னது, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நான் யாரும் இல்லை சாங்கில் வந்து இந்த லிரிக் டெக்ஸ்ட் இருக்கும், கலவரமே பாட்டில் ஒரு மியூசிக்கலாக ஒரு விஷயம் இருக்கும், வாவா காமாவில் அதில் ஒரு என்ன தான் ஐட்டம் நம்பர் இருந்தால் கூட அது வந்து பியூர் மெலடியாக இருக்கும், ஒரு ஸ்லோ மெலடியாக இருக்கும். அது மாதிரி அந்த ஐட்டம்னால் வந்து பேசியாக ஸ்பீடாக போட்டு அதை வந்து ஐட்டம் நம்பர் அப்படி காட்டணுன்றது நெசசிட்டியில் ஒரு அழகான மெலடியில் அதை வந்து ஹோல்ட் பண்ண வைக்கலான்றது ஒரு கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி கலவரம் என் நடனம் பாட்டு, அந்த பாட்டுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, உங்களுக்கு லிரிக் கேட்டாலே தெரியும். ஸோ எல்லா பாட்டுக்குமே கான்செப்ட் வச்சு தான் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ட்ராவல் ஆகும்போது இதில் இருக்கலாம் அப்படின்னு இன்னோவேட்டிவாக பண்ணும்போது தான் எந்த சாங்குமே கான்செப்ட் இல்லாமல் அமுதன்ட்டு பண்ணவே முடியாது. அவன் திடீர்னு ஒரு பாட்டு எப்படி பண்ண முடியும், அதனால் ஏதாவது கான்செப்ட் டிசைன் பண்ணி பண்ணலான்றது தான் ஜென்ரலாகவே அமுதனோட ஐடியா.